போன வீடியோல டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட பேசிக்ஸ், யூனிவர்சல் கேட்ஸ் அதை பற்றி பார்த்தோம். தென் ஆஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர் அதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் மக்ஸ், டிமக்ஸ் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் தென் இதோட ஒரு ஷார்ட் டெமோ வித் Tinkercad அண்ட் CircuitMod இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளெக்சர் அண்ட் டிமல்டிப்ளெக்சர் பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்ஸ் அண்ட் டிமக்ஸ். இந்த மக்ஸ் அண்ட் டிமக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மெமரி லைக் ப்ராசஸர்ஸ், அண்ட் தென் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், அதாவது இந்த சேட்டலைட்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்ட் ஸ்டேஷன்ஸ் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நிறைய பேர் யூஸ் பண்ணுற அட்ரினோ, ராஸ்பெரி, அந்த மக்ஸோட கான்செப்ட், மக்ஸோட யூசேஜ் வந்து ரொம்ப பெரிய லெவல்லே இருக்குது. இதில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினோ ப்ரோக்ராம் பண்ண எல்லாருக்குமே தெரியும், லைக் டிஜிட்டல் ரைட் அண்ட் டிஜிட்டல் ரீட். ஸோ இந்த ரைட் ரீட் வந்து எதுக்குன்னா ஒரு பின்னை வந்து இன்புட்டாவா இல்லை அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பின்னை அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா ஒரு இன்புட் வந்து அது வந்து எல்லாத்தையும் காமனாக அந்த நோட் பிரியும். ஸோ லைக் டிமக்ஸ் கான்செப்ட் மாதிரி. ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுக்குமே இந்த மக்ஸ் டிமக்ஸ் அந்த காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு ஒயர் கொடுத்து அதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால சர்க்கியூட்டோட காம்ப்ளெக்சிட்டி கம்மியாகும். ஸோ அந்த சர்க்கியூட்டோட காம்ப்ளெக்சிட்டி கம்மியாகிறதுனால காஸ்ட் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது ஒரு சிம்பிளாக ஒரு 2x1 மல்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ மக்ஸு பண்ணுறதுக்கு லைக் முக்கியமாக தேவைப்படுற காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 கேட்ஸ் முக்கியமாக தேவை. ஒன்று வந்து நாட் கேட், இன்னொன்று ஆர் கேட், இன்னொன்று அன்கேட். ஸோ இந்த 3 கேட்டை வச்சு நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே சர்க்கியூட் டயக்ராம் இங்கே டிஸ்பிளே ஆகுது, அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இப்போ நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற சர்க்கியூட்டை பார்த்து ஒரு குயிக் டெமோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த சர்க்கியூட் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் எல்இடி பர்ஸ்ட் ஆகுது, சர்க்கியூட்டும் இந்த கேட்டும் பர்ஸ்ட் ஆகுது. பிகாஸ் வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. வோல்டேஜை கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 வோல்ட்டில் இருக்கும்போது தென் எல்லா இன்புட்டும் நம்ம 0 பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரூத் டேபிளிங் உங்களுக்கு தெரியுது. ஸோ எல்லாமே செலெக்ஷன் வந்து 0ல் இருக்குது. இதுதான் செலக்டர் பின், இது ஏ, இது பி. ஸோ செலக்டர் பின் வந்து 0ல் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இன்புட்ஸ் ரெண்டுமே 0 இருக்கும்போது அவுட்புட் வந்து 0. தென் இப்போ ஒரு இன்புட்டை மட்டும் நான் ஹை பண்ணுறேன். ஸோ செலக்டர் 0லே இருக்கட்டும். செலக்டர் 0 இருக்கும்போது ஒரு இன்புட்டை ஹை பண்ணும்போது எல்இடி க்ளோ ஆகுது. ஸோ இதுதான் அந்த செலக்டர் 0 அண்ட் 0 1 1 செகண்ட் லைன். அண்ட் தென் இப்போது நம்ம செலக்டர் பின்னை ஹை பண்ணிடலாம். செலக்டர் பின்னை ஹை பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த இன்னொரு ஆல்டர்னேட் அனதர் இன்புட்டை ஹை பண்ணும்போது எல்இடி க்ளோ ஆகுது. அண்ட் தென் அகெயின் இன்னொரு இன்புட்டை ஹை பண்ணும்போது எல்இடி க்ளோ ஆகுது. ஸோ இதுதான் இந்த 2x1 மக்ஸோட சர்க்கியூட் டயக்ராம் அண்ட் ட்ரூத் டேபிள். உங்களுக்கு பார்க்கும்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இன்னும் நல்லா தெளிவாக புரியுது. அண்ட் தென் இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன், அட்வான்ஸ்னு சொல்ல முடியாது, பட் இதோட அடுத்த ஒரு மக்ஸ் என்னென்னா 4x1 சொல்லுவாங்க. அந்த 4x1 வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அந்த 4x1.
பட் ஆனால் இந்த 4x1 சத்தியமாக உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். பிகாஸ் இது நான் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு சிமுலேஷன் மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எல்இடி க்ளோவாக இருக்குது உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போது 2 செலெக்ஷன் இன்புட்டுமே 0வில் இருக்குது. அண்ட் தென் இப்போ நான் ஒரு பின் மட்டும் இது மட்டும் ஹை பண்ணுறேன், ஹை ஆகுது. வேற இதை நான் ஹை பண்ணேன்னா க்ளோ ஆகாது. பிகாஸ் இந்த காம்பினேஷன் இருக்கிற செலக்டர் பின் வந்து இன்புட்டில் இருக்கிற இன்புட்டை மட்டும்தான் அவுட்புட்டில் டெலிவர் பண்ணுறதுக்காக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மக்ஸ் இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு மக்ஸ் ஐசின்னு சொல்லுவாங்க. அந்த மக்ஸ் ஐசிக்குள்ளே இப்படி ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இப்போது அடுத்த இது பார்க்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு இது வந்து செலக்டர் பின் ஏ வந்து 1, பி வந்து 0. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இன்புட்டில் இருக்கிற இன்புட் தான் உங்களுக்கு அவுட்புட்டில் டெலிவர் ஆகும்போது எல்இடி க்ளோ ஆகுது. அண்ட் தென் இப்போ அதே ஆல்டர்னேட்டிவ்ல பார்க்கும்போது இப்படி இந்த எல்இடி க்ளோ ஆகுது. அண்ட் தென் இப்போ 2 செலக்ஷன் பின்னுமே ஹை வச்சுட்டா லாஸ்ட் இன்புட்டாக இருக்கிற டியோட இன்புட்டில் என்ன இருக்கோ அது வந்து இங்கே அவுட்புட்டில் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நம்ம சர்க்யூட் மோட் சாஃப்ட்வேரில் எப்படி இதை பண்ணலான்னு பார்ப்போம். பட் சர்க்யூட் மோட் சாஃப்ட்வேரில் 4x1 மக்ஸ் பார்க்க முடியும், 2x1 மக்ஸ் பார்த்துடலாம். அது சிம்பிள் தான், பட் ஆனால் பார்த்துடலாம். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இதுதான் செலக்டர் பின். நான் முன்னாடி இந்த 2x1ல சொன்ன மாதிரி 2x1ல ஒரு செலக்டர் பின் இருக்கும். தென் இன்புட் ஏ, இன்புட் பி இருக்குன்னு சொன்னேன். ஸோ இன்புட் இது 0வில் இருக்கும்போது ரெண்டுமே 0வில் தான் அவுட்புட் இருக்கும். அண்ட் தென் இப்போ நான் வந்து ஒரு இன்புட்டை மட்டும் ஹை பண்ணுறேன். அதாவது இந்த இன்புட்டை ஹை பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஹைன்னு வருது. அந்த நீங்கள் நான் ஒரு ஆர்கேட் போடணும், அந்த ஆர்கேட் போடலை. ஸோ அந்த ஆர்கேட் போடும்போது உங்களுக்கு வந்து சிங்கிள் அவுட்புட்டாக வரும். அண்ட் தென் இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஹை பண்ணுறேன். ஸோ இதை நான் ஹை பண்ணதுக்கப்புறமா இங்கே நான் ஹை கொடுத்தா உங்களுக்கு அவுட்புட் ஹை வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம 2x1 மக்ஸோட ஒரு விசுவலேஷன். லைக் இங்கே இந்த க்ரீன் கலர் லைட் வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வோல்டேஜ் பாஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுலேயே 4x1 மக்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் 4x1 மக்ஸ். ஸோ இந்த 4x1 மக்ஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் செலக்டர் பின். இந்த நாட் இன்வெர்டர் ஐசிக்கு முன்னாடி கொடுத்துருக்க இது ரெண்டுமே செலக்டர் பின். இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் லைக் ஏபிசிடி. ஸோ இப்போது இதில் வந்து எல்லாமே லோவில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு இது ஹை பண்ணுறேன். இந்த பின் ஹை பண்ணும்போது உங்களுக்கு இங்கே அவுட்புட் வந்து ஹைன்னு வருது. அது வேறு ஏதாச்சும் ஹை பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் ஹை வராது. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வேறு நான் எந்த இன்புட்டை நான் ஹை பண்ணாலுமே அவுட்புட் வந்து உங்களுக்கு ஹைன்னு வராது. ஒன்லி இந்த ஃபஸ்ட்டு இன்புட்டை நான் ஹை பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இன்புட் ஹை வரும். இப்போது இதில் ஒரு காம்பினேஷன் மாற்றி பார்க்கலாம். ஸோ இப்படி வச்சுருக்கேன். இப்படி வச்சுருக்கும் போது நான் இந்த பின் ஹை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஹை போகும். வேறு உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் லைட் போகிறது பார்த்தாலே தெரியுது. ஒன்லி இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு அந்த அவுட்புட் ஹை வருது. ஸோ அப்போ நான் இந்த பின்னை ஹை பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் ஹையாக மாறும். அண்ட் தென் இப்போ அதை காம்பினேஷன் நம்ம மாற்றி பார்க்கும்போது இப்படி வச்சுருக்கும் போது சேம் ஆஸ் இந்த இன்புட் ஹை பண்ணும்போது தான் உங்களுக்கு அவுட்புட்டில் ஹை வரும். அண்ட் தென் இப்போது எல்லாமே ஹையில், ஐ மீன் செலக்டர் பின்ஸ் ரெண்டுமே ஹையில் இருக்கும்போது இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இந்த இன்புட்டை ஹை பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஹை போகும். வேற இதை எது ஹை பண்ணாலுமே உங்களுக்கு அவுட்புட்டில் ஹைன்னு வராது, லோ மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் அந்த ட்ரூத் டேபிள். லைக் அந்த ட்ரூத் டேபிள் இருக்கிற மாதிரி செலக்டர் பின் செலக்டர் பின் 0, 1க்கு எந்த காம்பினேஷனில் வரும்போது ஏ இன்புட் வந்து அவுட்புட்டில் வரும், பி இன்புட் வந்து அவுட்புட்டில் வருங்கிறது உங்களுக்கு அந்த ட்ரூத் டேபிள் பார்த்தாலே புரியும். அந்த ட்ரூத் டேபிள் படி தான் நம்ம சர்க்யூட் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போது மக்ஸ் அண்ட் டிமக்ஸ் பார்த்தாச்சு. ஐ மீன் மக்ஸ் பார்த்தாச்சு. தென் டிமக்ஸில் இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரே சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும். லைக் மக்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து செலக்டர் பின் அண்ட் 4 இன்புட்ஸ் இருக்கும். இதை டிமக்ஸாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு பெருசாக எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. நம்ம வந்து இந்த இன்புட்ஸ் வந்து ஏபிசிடின்னு டிஃப்ரெண்ட் இன்புட் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் இன்புட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிங்கிள் இன்புட்டாக ஐ மீன் சிங்கிள் டேட்டா லைனாக பாஸ் பண்ணாலே போதும். அண்ட் தென் நம்ம அவுட்புட்டில் இருக்கிற இந்த ஆர் கேட்டை ரிமூவ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து டிமக்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போது டிமக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போவே ஒரு குயிக் டெமோ நம்ம பார்த்தலாம். ஸோ நம்ம இந்த டிமக்ஸ் இது பண்ணுறதுக்கு நம்ம இந்த இன்புட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த இன்புட்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் தென் இந்த ஆர் கேட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும்.
ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு இன்புட் பாஸ் பண்ணணும். அந்த இன்புட் வந்து காமன் டேட்டா லைனாக இருக்கணும். ஸோ இங்கே அந்த இன்புட் லைன் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்படி பாஸ் பண்ணும்போது அண்ட் தென் ஒயர் இங்கே கொடுத்து நம்ம இது இப்படி பாஸ் பண்ணணும். ஸோ இது நம்ம இப்படி காமனாக கொடுக்கும்போது இது ஆக்சுவலாக என்னென்னா இந்த எல்லா கேட்டுக்குமே எல்லா இதுக்குமே இது காமனாக போகிற மாதிரி ஒரு கனெக்ஷன் தான். அண்ட் தென் அதுக்கப்புறமா நம்ம இங்கே அந்த அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லாஜிக் அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம இதை வந்து இப்போது ஃபஸ்ட்லேருந்து நம்ம கண்டிஷன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஹையாக இருக்கும் போது, அதாவது டேட்டா லைன் வந்து ஹையாக இருக்குது. ஸோ டேட்டா லைன் ஹையாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ரெண்டுமே வந்து சார்ட்டர் பின்ஸ் ரெண்டுமே லோவில் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு அவுட்புட் வருது. அண்ட் தென் இப்போ ஹை பண்ணுறோம், இங்கே இந்த இடத்துல வருது. அண்ட் தென் இப்போ அகெயின் இந்த செலக்டர் பின் ஹை பண்ணும்போது இங்கே அவுட்புட் வருது. இப்போ ரெண்டு செலக்டருமே ஹை பண்ணும்போது தென் லாஸ்ட்டு அவுட்புட்டில் ஹை வருது. ஸோ இதுதான் டிமக்ஸோட கான்செப்ட். மக்ஸில் வந்து நம்ம ஸ்மால் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுனா அது வந்து டிமக்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தென் சப்ஸ்கிரைப் டு DH Labs. தேங்க்யூ.